ஒவ்வொரு மனிதனின் முடிவு ஆன்மீகத்துக்குள் இறங்குவது. ஆன்மீகம் தேவை என்றால் மனிதன் தன்னுள் என்ன ஆசையை வச்சுக்கிட்டு வந்திருக்கா அந்த ஆசை நிறைவேறணும். ஆசை நிறைவேறாமல் ஆன்மீகத்தில் இறங்கினா ஆன்மீகத்தில் முன்னாடி போக முடியாது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தன் வந்தா மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை துணி போட்டுக்கிட்டு பிரசன்னா குருஜின்னு இவர் குமரன் வரவழைச்சார், ஏதோ தீட்சைன்னு சொன்னாங்க, அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு மந்திரத்தை கொடுத்தாரு, நாளையிலிருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம், நான் சித்தராயிடுவேன். 5 பைசா கூட முன்னாடி போக முடியாது. 5 பைசா கூட முன்னாடி போக முடியாது. அப்படின்னா இப்ப தியானத்தை பத்தி ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆன்மீக தியானத்தை கற்றுக்கொண்டால் நிறைய விஷயத்துல மனுஷனுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மனசு காமாயிடும், கோபம் போயிடும், கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வந்துடலாம், ஆரோக்கியம் காப்பாற்றப்படும். இன்ட்யூஷன் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாகிடும். நமக்கு கன்ஃபியூஷன் எப்போவுமே அடிக்கடி 10 கேள்வி கேட்டீங்க நீங்க என்ன பண்றது தெரியல, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வராது ஆன்மீக தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. இந்த மாதிரி ஜென்ரலா இருக்கிற பெனிஃபிட் கிடைக்குமே தவிர உண்மையான முக்திக்கு போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியாது. முக்திக்கு போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியணும்னா எந்த காரணத்துக்காக நீங்க பிறந்திருக்கீங்க அந்த காரணம் நிறைவேற வேண்டும். ஒருத்தருடைய பிறப்பு ஒரு புதிர். பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை. சில பேர் பெண்களுக்காகவே பிறந்திருப்பாங்க ஆம்பளைங்க, சில பெண்கள் ஆம்பளைக்காகவே பிறந்திருப்பாங்க, சில பேர் வெறும் ஆஸ்தி சேகரிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க, மண்ணாசை. சில பேருக்கு வெறும் தங்கம் வெள்ளி போட்டு சேர்த்து 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 வைப்பான், மூட்டை கணக்கில் சேர்த்து வைப்பான். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் ஒருத்தருக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் நாம் பிறந்திருக்கோம். அந்த ஆசைகள் ஓரளவுக்காவது நிறைவேற வேண்டும், இல்லை என்றால் ஆன்மீகத்துக்கு போக முடியாது. அதனால தான் என்னுடைய ஆரோக்கியம் ஆனந்தம் பயிற்சியில் ஆன்மீகம் மற்றும் ஆல்ஃபா தியானம் 2க்கு இணைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துட்டேன், கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, ஆன்மீக தியானத்தை ஆல்ஃபா தியானத்தினுடைய இணைத்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க அதை அடையணும். ஃபஸ்ட்டு அதை அடையாமல் யாரோ ஒரு குரு கிடைச்சிட்டாரு, ராஜயோகத்தை பற்றியும் பக்தி யோகத்தை பற்றியும் கர்மயோகத்தை பற்றியும் ஞான யோகத்தை பற்றியும் சொல்லி கொடுக்குறாரு, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே துறந்து முனிவன் நிலைக்கு போய் அடைந்து நான் முக்தி அடைஞ்சிடுறேன் அப்படின்னா முடியாது. ஸோ இந்த ஆல்ஃபா தியானத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னு அப்பவே சொன்னேன். என்ன கற்றுக்கலாம், என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அதை அடையலாம், இது முடியும். நான் உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னே சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய 57வது வயதில் ஏதோ சில மாற்றங்கள் மனது உடலில் எனக்கு ஏற்பட்டுச்சு. அது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, தற்புகழ்ச்சிக்காக ரீஇன்கார்னேஷன், என்லைட்டன்மெண்ட், விஸ்டம் ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு டைரக்டாக நான் இதுன்னு சொல்ல வரலை. ஆனால் நிறைய பரிமாற்றங்கள் என்னுள் ஏற்பட்டது. நான் என்ன சம்பாதனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உண்மையான வாழ்க்கை ஜனங்களுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பிரேரணை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூலியமாக தியானத்தில் எனக்கு ஒளிவிளக்கு தெரிஞ்சது. அது எதையோ எப்படி மாறினேன்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னுடைய மனைவி இந்த வெளித்தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம், உள்தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம் மனைவிக்கு தெரியாது. ஏமாத்துறேன், பொய் சொல்றேன், 10 பேர் மாதிரி நாடகம் பண்றதுக்கு பணம் பண்றதுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன் அப்படி என் சொந்த மனைவி நினைச்சாங்க. நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு பணத்தை பண்றாங்க. அந்த மாதிரி தான் இவன் வேஷம் போட்டுட்டு இருக்கான், இவனுக்கு பணம் பண்ணிட்டு இருக்கிறது பத்தலை போல் இருக்கு, ஆன்மீக துறையை எடுத்துக்கிட்டு அவன் பணம் பண்றதுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு என் மனைவி நினைச்சாங்க. கேட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்பல, எல்லாருமே மென்டல்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தலை கெட்டு போச்சு போல் இருக்கு, இவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. உண்மையை பேசுறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ வெளித்தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து எல்லாமே ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என் மனைவி என்ன கேட்டாங்க, நீ என்ன ஜெகத்குரு சத்குரு ஜெகத்குரு, அவர் பேர் என்ன, ஜக்கி வாசுதேவ் ஆயிட முடியுமா? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆயிடுவியா? நீ என்ன ரமண மகரிஷியா? உனக்கு என்ன விஸ்டம், ஞானம் கிடைச்சிருச்சா, அது கிடைச்சிருச்சா? எதுவோ பேசுனாங்க. நான் எதையுமே யாருக்குமே சொல்ல இஷ்டம் இல்லை. சாதிச்சு காமிக்கணும் வாழ்க்கையில். நான் ஒன்றும் பேசலை. மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய நிர்தாரம், வயது முதியோர் இல்லம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன அறிவு கிடைச்சிருக்கு, இதை ஜனங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும்னு என் மனசில் வந்தது. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மூல கருவி யூடியூப். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, சம்பாதிக்கிறத விட்டுட்டேன். பணம் இல்லாமல் ஜனங்களை ரீச் பண்ணக்கூடிய மீடியா ஒன்றே ஒன்று, யூடியூப். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன்னா யூடியூபுக்கு ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுக்கணும். உண்மையை சொல்றேன், 125 நாடுகள்ல இருந்து என் வீடியோவை பார்க்குறாங்க. இன்னைக்கு காமிச்ச 40,000 பேர் ஒரு மாசத்துக்கு என் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு குரு அப்படின்னு நம்பி என்ன நீங்க வரவழைச்சிருக்கீங்க. நான் சத்குருவோ ராமகுருவோ இல்லை கிருஷ்ணகுருவோ எனக்கு தெரியாது. ஒரு குரு ஸ்தானத்தை நீங்களா கொடுத்துருக்கீங்க, நான் எடுத்துக்கல. கைத்தட்டலாமே. ஏன் சொல்றேன், ஆன்மீகத்துறையில நான் மேல வரணும்னு என் மனசுல ஆசை இருந்ததுனாலதான் இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் மனசுல ஆசை இருக்கு. நான் முற்றும் துரிந்த முனிவன் அல்ல, நான் குருதான். நான் சுவாமிஜி அல்ல. என் மனைவி என்னோட தான் இருக்காங்க, ஆனா பிழைப்பில்லை, கூட தான் இருக்காங்க. உங்களெல்லாம் எப்படி நேசிக்கிறேன் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க, எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் எடுத்த குறிக்கோள் நிறைவேற்றும் வரை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வைராகியத்தை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசிரமம் 100 பெட் இருக்கிற பெரிய ஆசிரமானும் என்னுடைய கனவு. ஆல்பா தியானத்தை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. கண்டிப்பாக என்னுடைய டார்கெட் 10 வருஷம். நான் என்னுடைய இந்த 2 கால கீழே உழுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த 100 பெட் இருக்கிற ஆசிரமத்தை நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த துறையிலேயே நான் ஒரு லெவலுக்கு வந்து உட்காந்துட்டேன். இது முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் த கோல். தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தடுக்கி விடுவான். ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவங்க எத்தனை தடவை ஃபெயிலியூரா இருக்காங்க வாழ்க்கையில. ஆப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி, எங்கேயுமே போகாதீங்க, மகாத்மா காந்தி, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனை தடவை ஒரு குருக்காக அலைஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த பெரிய மகான், முக்தி அடைந்த மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சும்மா இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டு உபயோகம் இல்லை, வெறி தேவை. அந்த வெறிக்காக குடும்பத்தையே விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். இந்த ஆசிரமத்தை பண்றதுக்காக குடும்பத்தை விட்டு சொந்த வீடு காரு எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் விட்டுட்டேன், போயிட்டேன். வெறி. ஆசிரமம் பண்ணணும், வயது முதியோர் இல்லம் நான் செய்யணும், அது பண்ணிட்டேன். கை தட்டலாங்க. எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பைசா கையில இல்லை. ஆசிரமம் நடந்துட்டு இருக்கு. உங்க மாதிரி நல்ல உள்ளங்கள் எங்க போனாலும் என்னை மதிக்கிறாங்க. பணமா, அதாவது கோர்ஸுக்கு ஃபீயா கொடுக்கலன்னா கூட நான் சொல்லிக் கொடுத்த, நியாயமா சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு ஒரு காணிக்கை டொனேஷனா கொடுக்குறாங்க. என் ஆசிரமம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பார்த்தாங்க, வந்துருந்தாங்க, வந்து 4-5 நாள் இருந்தீங்களா. நான் ஏன் என்னையே பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லாத அன்னாட காட்சி. நான் இன்னைக்கு காசு 5 பைசா வந்தாதான் சாப்பாடு. அந்த மாதிரி நிலையில் இருக்கிற என்னால் அப்படின்னா என் உள்ள இருக்கிற ஆத்மாவால் இவ்வளவு சாதனையை புரிய முடியுதுன்னா உங்களுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கு. நிரஞ்சனுக்கு அப்பா இருக்கிறாரு, அருமையான அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதிரி தான், உங்களுக்கு அந்த மாதிரி தான் அருமையான கணவர் இருக்காங்க. ஸோ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க சாதிக்கலாம். ஆனா உங்க வைராக்கியம் ஆணித்தரமா இருக்கணும். அந்த வைராக்கியம் உயிரை போனாலும் குறிக்கோளை விடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஆல்பா தியானம் டெக்னிக் கத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம். இது முடியும். இன்னைக்கு சச்சின் தெண்டுல்கர் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி யாருமே அவன் பக்கத்துல போக முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கான். எந்த சாதனையாளர்கள் வேணா நீங்க பாருங்க, எல்லோருமே ஆல்பா நிலைக்கு போயிருக்காங்க. டெக்னிக்கு தெரியுதோ இல்லையோ ஆல்பா நிலையை தொட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, மதுரையில இருந்தே ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க, ஜெயங்கொண்டா வந்து வந்திருந்தாங்க.
கேட்டாங்க, இளையராஜா பாட்டு மாத்திரம் ஏன் 75 வயசுக்கு மேலே போச்சு அந்த தயாவுக்கு, இப்போ பாட்டு போட்டால் கூட அந்த ஆள் பாட்டு கேட்கலாம் எப்படி கேட்டாங்க. இதுக்கு மூல காரணமே ஆல்பா நிலை. இளையராஜா எப்பவுமே ஆல்பா நிலையில் இருக்கிறார். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், யார் யார் உன்னத மட்டத்துக்கு போயிருக்காங்க எல்லோருமே எப்பொழுதுமே ஆல்பா நிலையில் இருக்காங்க. நீங்க இந்த ஆல்பா தியானத்தை கத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் ஆல்பா நிலையில் இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இருக்கேன் நான் கையில, ஏதாவது பாயிண்ட்டை பார்த்து பேசுறேன்னா எல்லாம் ஆல்பா நிலையிலேருந்து வெளியே வருது. உள்ள என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அத்தனை ரெக்கார்டும் ஓப்பன் ஆகிருக்கு. எந்த ஃபைலை வேணுனாலும் எப்போ வேணுனாலும் நான் தொடுவேன். எந்த சப்ஜெக்டை பற்றி கேட்டாலும் கேள்வி எனக்கு வரும். அப்படின்னா நான் இல்லை, ஆல்பா நிலைக்கு போகிற மாதிரி என்னுடைய மனதை நான் டியூன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்கே கேட்குற கேள்விகள்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, கண்டிப்பாக முடியாது. 1008 புஸ்தகத்தை படித்தாலும் பதில் வராது, கண்டிப்பாக வராது. அது வர்றதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மாந்திரத்தில் நிறைய தடவை நான் அந்த நிலையை தொட்டு அறகுறையா முடிக்காம வெளியே வந்தது ஸ்டோராக இருக்கிறது வெளியே வருது. அது உங்களுக்கும் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு பிறப்பு அல்ல, எத்தனையோ ஜென்மங்கள், ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்து இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே வெளியே திறக்கணும்னா ஆல்பா நிலை மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆல்பா நிலைங்கிறது கிரியா ஊக்கி நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியா ஊக்க நிலைன்னா ஊக்கப்படுத்தும், உங்களை ஊக்கப்படுத்தும் நிலை. இவர் கேட்டார், ஏதோ ஒரு சோர்வு இருக்கு, எதை தொடங்க போனாலும் என்னால் முடிக்க முடியல அப்படின்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கான்ஷியஸ் லெவலில் இருக்கீங்க. நீங்கள் ஆல்பா நிலைக்கு போகணும். ஆல்பா நிலைக்கு போயிட்டீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குழந்தைங்கள்லாம் பாருங்க, நம்ம மாதிரி கோவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் ஆல்பா நிலை தான் இருக்கும். தெரியாது குழந்தைங்கள்லாம் ஆல்பா. அந்த மாதிரி அந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னா, தெரியாமல் ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த நிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை போட்டுக்கிட்டு சாதனை செய்து, அது பணமாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், அதை நீங்கள் அடைந்து கடைசியில் நீங்கள் வரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம். ஆனால் அதுக்குள்ளாகவே நீங்கள் வாங்கன்னு நான் உங்களுக்கு கூப்பிடலை. அதனால் கண்டிப்பாக எல்லாம் அச்சீவ் பண்ணுங்கள். எனக்கு என்ன இந்த டெக்னிக்கை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் இந்த ஆல்பா பயிற்சிங்கிறது ஒரு முழு நாள் பயிற்சி. இதில் மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஆரோக்கியம் ஆனந்தம் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆன்மீகம் அண்ட் ஆல்பா தியானம். முழுமையாக எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னாலும் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன்.